இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா போட்டிருந்த இறக்குமதி வரி தற்பொழுது குறைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி. இந்தியாவின் இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா வரியாக 25% விதித்திருந்தது. அதனை தற்பொழுது 18% குறைத்துள்ளனர். தொலைபேசியின் மூலமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவர் உரையாற்றினார். மேலும் சில வர்த்தக ஒப்பந்தங்களும் போடப்பட இருப்பதாக தகவல் வந்துள்ளது. இந்தியா இனி ரஷ்யாவுக்கு பதிலாக வெனிசுலா நாட்டில் இருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் இதற்கு பிற்பாடு இந்த முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உக்ரைன் ரஷ்யா போர் விரைவில் முடிவுக்கு வரும் என கணிக்கப்பட்டுள்ளது. அமைதிக்கு என்றும் இந்தியா ஒத்துழைக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பொருட்களை இந்தியா வாங்கிக் கொள்ள ஒப்புக்கொண்டு இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சுமார் $500 பில்லியன் மதிப்பிலான இந்திய ரூபாய் மதிப்புப்படி சுமார் 40 லட்சம் கோடி ரூபாய் பொருட்களை ஒவ்வொரு ஆண்டும் வேளாண்மை, எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பொருட்களை வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. இந்தியாவில் அதிகரித்துள்ளது இருசக்கர மின்சார வாகனங்களின் விற்பனை. இந்தியாவில் ஒவ்வொரு மாதமும் இருசக்கர மின்சார வாங்குவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் 2,08,000 பேர் மின்சார இருசக்கர வாகனத்தை வாங்கியுள்ளனர். ட்ரம்பின் அதிரடி வரி குறைப்பால் இந்திய பங்குச்சந்தைகள் மீண்டும் எகிரத் தொடங்கியுள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் கடந்த சில நாட்களாக சரிவை கண்டு வந்த நிலைமையில் மும்பையின் சென்செக்ஸ் புள்ளிகள் மற்றும் தேசிய நிப்டி புள்ளிகள் தொடர்ந்து உயரத் தொடங்கியுள்ளது. யமகா நிறுவனம் தனது முதல் எலக்ட்ரிக் இருசக்கர ஸ்கூட்டரை அறிமுகம் செய்துள்ளது. EC6 என்ற புதிய ஸ்கூட்டரை அறிமுகம் செய்துள்ளனர். 4 கிலோவாட் கொண்ட இந்த ஸ்கூட்டர் 169 கிலோமீட்டர் வரை முழு சார்ஜ் செய்தால் செல்லும். இதனுடைய விலை 1,69,000 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் அதிக விற்பனையான போன்கள் தரவரிசை பட்டியலில் iPhone 16 முதலிடத்தை பிடித்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு iPhone 15 முதலிடத்தை பிடித்தது குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டில் முதல் 10 இடங்களில் 7 இடத்தை ஐபோன்களை பிடித்துள்ளது. டாலருக்கு மாற்றாக யுவான் கரன்சியை பயன்படுத்த உலக நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்துள்ளார் சீன நாட்டு அதிபர் ஜிபிங். சீன நாட்டு அதிபர் தெரிவிக்கையில் டாலருக்கு மாற்றாக சீனாவின் யுவான் பணத்தை வலுவாக கொண்டுவர இருப்பதாகவும் அதற்குரிய முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் அறிவித்துள்ளார். பணி நீக்கம் செய்ய இருக்கும் ஓரக்கிள் நிறுவனம். அமெரிக்காவை தலைமையிடகமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஓரக்கிள் நிறுவனம் தனது ஊழியர்களில் 30,000 பேரை பணி நீக்கம் செய்ய உள்ளது. செயற்கை நுண்ணறிவு திட்டத்தை மேம்படுத்த 30,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய இருப்பதாக தெரிவித்துள்ளனர். முற்றிலுமாக பனி போல் உறைந்துள்ள பால்டிக் கடல். போலாந்து நாட்டில் இருக்கும் பால்டிக் கடல் 0 டிகிரிக்கு கீழாக வெப்பநிலை தற்பொழுது பதிவாகி இருப்பதால் கடல்கள் அனைத்தும் உறைபனி போல் உறைந்துள்ளது. பொதுமக்கள் அங்கு நடைப்பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். முக்கிய தகவல்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னையில் இருக்கும் சென்ட் ஜார்ஜ் மைதானத்தில் இயேசு அழைக்கிறார் ஊழியம் சார்பில் தேர்வெழுதும் மாணவர்களுக்கான சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. டாக்டர் பால் தினகரன் மற்றும் சாமுவேல் பால் தினகரன் வந்த ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்காகவும் தனித்தனியாக ஜெபத்தை ஏறெடுத்தனர். சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரும் ஜெபத்தை ஏறெடுத்தார். அதனைத் தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 8ஆம் தேதி கோவையில் அமைந்திருக்கும் பெதஸ்தா சர்வதேச ஜெப மையத்தில் சிறப்பு ஆசீர்வாத கூட்டமானது அனைத்து மக்களுக்காக நடத்தப்படுகிறது. அன்பானவர்களே, கோயம்புத்தூரில் இருக்கின்ற காருண்யா நகரில் உள்ள பெதஸ்தா ஜெப மையத்திலிருந்து உங்களோடு தொடர்பு கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன்.
நாங்கள் சிவகாசிலேருந்து வர்றோம். செகண்ட் பேபி வந்து எனக்கு நிற்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ப்ரேயருக்காக நாங்கள் வந்திருந்தோம். கரெக்டாக பொங்கல் லீவில் ஜனவரியில் வந்து நாங்கள் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணோம். பிப்ரவரியிலே வந்து நான் கன்சீவ் ஆகிட்டேன். அடுத்து பாப்பா 1 இயர் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் இங்கே பாப்பா கூட்டிகிட்டு வந்து தேங்க் பண்ணேன். இங்கே வந்து ப்ரேயர் பண்ணுற எல்லாமே வந்து எனக்கு நடக்குது. கண்டிப்பாக இங்கே பெதஸ்தாவில் இயேசு கிறிஸ்துவோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இங்கே இருக்குது. நிறைய இடத்துல இது மாதிரி போனால் வந்து அங்கே நிறைய சத்தமாக இருக்கும், நிறைய பேர் வந்து சுற்றி பார்க்குறதுக்குனே வருவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ப்ரேயருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் ஊரில் இந்த மாதிரி கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நான் வேறு என்னமோ நினச்சி வந்தேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எல்லாம் கர்த்தரோட ப்ரெசன்ஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. கர்த்தர் எல்லோரும் வல்லமே பயன்படுத்துகிறாரு, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க இருக்குது.